பலவந்தமாக ஒரு அலையன்ஸை திணிக்கிறதுக்கு டெல்லி முயற்சிக்கிறது, மிரட்டி பணிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அடிபணிய வைக்க பார்க்குறாங்க. அதிமுகவுக்குள்ளேயே ஒரு அடிபணிய அழுத்தம் தரும் அணியையும் உருவாக்கிட்டாங்க. திரு எடப்பாடி தவிர்த்து வேற ஒருத்தங்களை முன்னிலைப்படுத்தி ஏதேனும் சிக்கல் பண்ணாலும் அந்த அணியால் பெரிய அளவுக்கு சோபிக்க முடியாது, குழப்பத்தை ஏற்படுத்துறதன் வழியாக அப்படின்ற பல அம்சங்களை தொட்டு காட்டுறாரு. பிஜேபி அப்படி முயற்சி பண்ணுதா? பண்ணால் என்ன தப்பு? நான் கேட்குறேன், திமுகவில் இப்போ அமைச்சர்களாக இருக்கிறவங்கெல்லாம் ஏடிஎம்கேலேருந்து அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து முத்துசாமிலேருந்து சேகர் பாபெல்லாம் வந்தாங்க. இவங்கெல்லாம் இந்த ஏடிஎம்கேலேருந்து வந்தாங்கன்னா டிஎம்கே ரெட்டை கம்பளம் போட்டு வருக வருகன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த இது விரித்து பாய் விரித்து ரெட் கார்பெட் போட்டு நீங்கள் மினிஸ்டர் கொடுக்கலாம். நாங்கள் ஏதாவது நாங்கள் எதிர்பார்த்தா அதில் எல்லா விமர்சகர்களும் எல்லாரும் குறை சொல்வீங்க. இது என்ன விதத்தில் நியாயம்? இது நான் என்ன கேட்குறேன், திமுகவுக்கு ஏடிஎம்கேக்காரங்க வந்தால் அது புனிதமானவங்க, அவங்க பரிசுத்தமானவங்க. எங்கள் பிஜேபிக்கு வந்தால் அவங்களுக்கு பரிசுத்தமெல்லாம் போயிடுமா? அது என்ன இது கதை? தங்கந்தனரசு அவர்கள் சொல்ற தொண்டர்களை அவங்க எதிர்காலத்தை நீர்த்து போக செய்யற முயற்சி எங்கிருந்தோ சில சாணக்கியர்கள் செய்யறாங்க. மாண்புமிகு அமைச்சர் சொன்னதை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு தான் எங்களுதில் சொல்லிட்டாங்க. எங்களுடைய மேடம் அம்மா சொல்லிட்டாங்க, எம்எல்ஏ அம்மா வானதி அம்மா சொன்னாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு முதல்வர் சொல்லி கொண்டு வராரு, பாரதிய ஜனதா கட்சி தான் எங்களுக்கு எதிர்கட்சின்னு. நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்கட்சின்னு சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், திமுக எப்படி ஒரு பெரிய கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அதுபோல் இந்த தேர்தலில் ஏற்கனவே மாநிலவை தேர்தலில் கூட்டணிக்கெல்லாம் நாங்கள் அது முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆனது இந்த பட உடறதா இல்லை. அதுக்கு நாங்கள் முழு ப்ரிப்பரேஷன் இறங்குறோம். எல்லா விதமான கூட்டணி முயற்சிகளுக்கு எல்லா விதமான எல்லாரையும் பேசுகிறோம். அதில் எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. இன்னும் கூட பொதுவாக கூட்டணி முயற்சி அப்படின்ற ஒன்று தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுக தன் தலைமையில் ஒரு அணி அமைக்கும், அதிமுக தன் தலைமையில் ஒரு அணி அமைக்கும். ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் பார்க்கறதுக்கு தங்களோட லைக் மைண்டட் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்க்கிற ஒன்றை பண்ணும். அதை ஏடிஎம்கே ரிசால்வ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கட்சியோட மாவட்ட செயலாளர் கூட்டம் பொதுக்குழு கூட்டத்திலேயே தீர்மானம் போட்டு வலிமையான அணியை அமைக்கிற பொறுப்பை அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் கொடுத்துருக்குறாங்க. அவர் அந்த முயற்சியில் ஈடுபடுறாரு. நீங்கள் கூட்டணிக்கு லீட் பண்ணுற இடத்துல வந்துட்டீங்களா, மக்களவை தேர்தலில் பண்ண தப்ப பண்ண மாட்டோம், இப்போ சரி பண்ணிடுவோம் அப்படின்னா என்ன? 2014 3 கூட்டணி இருந்தது தெரியும் உங்களுக்கு. இப்போ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னாடி கதையே போங்க. அப்போ ஏடிஎம்கே தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தது, டிஎம்கே தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தது, பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தது. இந்த முறை எங்கள் தலைவர்கள் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பிஜேபி ஒரு வலிமையமிக்க ஒரு எதிர்கட்சி கூட்டணி, அது ஏடிஎம்கே தலைமையிலையா என்னன்றது வரக்கூடிய காலகட்டத்தில் சொல்லுவாங்க. அந்த சொல்கிறதுக்கு எனக்கு பவர் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், எங்களுடைய எதிரி திமுக என்பதை எங்களது எல்லா தலைவர்களும் திட்டமிட்டு காட்டிட்டாங்க. ஸோ எங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் நாங்கள் எதிரிகள் கிடையாது, டிஎம்கே தான் எதிரி. ஏடிஎம்கே இப்போ பிஜேபி தான் எதிரின்னு ஏடிஎம்கே சொல்லட்டும். தமிழ்மணி அண்ணன் வந்திருக்காரு இங்கே. நாங்கள் என்ன சொல்கிறோம், இல்லை எங்களுக்கு திமுக தோழர், நாங்கள் ஏடிஎம்கே. பிஜேபி எதுக்குன்னா திமுகவோட தோழமையா இருக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? இல்லையா, நாங்க மத்தியில டெல்லியில பிஜேபி எதிர்ப்போம், காங்கிரஸ் எதிர்ப்போம், தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்போம் ஏடிஎம்கே சொல்லுச்சுன்னா அது எப்படி தப்பா? அடுத்த காலத்துல தானே சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த நீர்த்து போய் அதாவது கூட்டணியே வரக்கூடாதுன்றத எப்படி ஒரு நெறியாளர் கொண்டு வராருன்றது இப்பதான் புரியுது எனக்கு. சட்டமன்றத்தில் சொன்னதை சொல்றேன். நான் என்ன சொல்றேன், சட்டமன்றத்தில் அரசியல் தலைவர்கள் பேசலாம் ஐயா, தப்பே கிடையாது ஐயா. அது மந்திரி பேசலாம், முதலமைச்சர் பேசலாம், நாம இங்க பேசுறோம், ஆக்கப்பூர்வமான விஷயம். அவங்க பேசுறதா நாம பேசுறோம். இப்ப நாங்க என்ன சொல்றோம், டிஎம்கேக்கு எதிரி ஏடிஎம்கே, எங்களுக்கு எதிரி ஏடிஎம்கே டிஎம்கே, எங்களுக்கு ஏடிஎம்கே எதிரி கிடையாது. நாங்கள் அந்த கோணத்தில் நிற்கிறோம். 10 நாள் முன்னாடி வரல என்ன சொன்னீங்க, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சி, கோட்டையில் பிஜேபி ஆட்சி, ஏடிஎம்கே உண்மையான எதிர்கட்சியாக செயல்படலை, பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தா தோற்று போயிடுவோம், பிஜேபியோட சேர்ந்ததுனால தான் தோற்று போகணும்னு சொன்னவங்க அப்படின்னும், ஏடிஎம்கேவை ஏடிஎம்கேவோட ஊழல் ஃபைல்ஸ், ஏடிஎம்கே ஃபைல்ஸை நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னதும் பிஜேபி தானே. வைகோ பேசாத கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே சார் வைகோ ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசாத பேச்சா இன்னைக்கு அதே வைகோ இல்லையா பார்லிமெண்ட்ல
கொடியை யாருக்கு ஸ்டாலின்ஜிக்காக கொடி உயர்த்தி பேசுறாரு. அரசியல் இதெல்லாம் சகஜம் ஐயா. டெல்லியில தாங்க ஸ்டாலின் ஜி சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல ஸ்டாலின் ஐயா. ஆமா, நானும் இப்ப ஸ்டாலின் ஐயா தான் சொன்னேன். ஜி இல்ல நம்ம ஊர்ல. நான் ஜி சொல்லலையே, ஸ்டாலின் ஐயா தான் சொன்னேன். நான் என்ன சொல்றேன், நீங்க கரெக்டா திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்க. அங்க அவர் ஸ்டாலின் ஜின்னு சொன்னாரு, நான் இங்க ஸ்டாலின் ஐயா தான் சொல்றேன். சரி. சோ உங்க காதுக்கு தமிழ் குளிர தான் பேசுறீங்க. நான் ஒன்றும் மாத்தி பேசல. நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய இது வந்து எதிரி, எங்களுக்கும் எதிரி திமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திமுக. அதனை நோக்கி நாங்கள் நகர்வு செய்கிறோம். ஏற்கனவே வந்து பார்லிமெண்ட்டில் வந்து மைனாரிட்டி ஓட்டு கிடைச்சிரும்னு எடப்பாடி சார் ஒரு கணக்கு போட்டார். இப்போ ஜெகத் கஸ்பர் அண்ணனே என்ன சொல்கிறாரு, இவங்க வந்து மைனாரிட்டியெல்லாம் விலகிட்டாங்க, அதே போல் தென் மாவட்டத்தில் நல்ல வீக் ஆகிட்டாங்க, இதுதான் அவங்களுடைய நிலைமைன்னு நான் சொல்ல, அரசியல் விமர்சகராக இருக்கிற ஜெகத் கஸ்பர் அண்ணனே இங்கே சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வேஸ்ட் பண்ணி இனிமேல் வந்து எல்லாரும் கூட்டணி வச்சாதான் திமுக எப்படி ஒரு வலிமை மிக்க கூட்டணியாக இருக்குதோ அது போல் ஒரு வலிமை மிக்க கூட்டணி எடப்பாடி தலைமையிலையோ இந்த தலைமையிலையோன்றதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அது வந்து கட்சி முடிவு செய்யும். எங்கள் கட்சி தலைவர்கள் உங்க கட்சி கூட கூட்டணி சேர்றத எங்கள் தொண்டர்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அவர் போயிட்டாரு. பட்ஜெட் கடைசியா திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்ட பட்ஜெட்டை வரையிலும் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்கிறார். நீங்க வந்து கடைசியா வந்திருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன்ல பிஜேபிக்கு எதிர் ஸ்டாண்ட் தான். இந்த மாசம் பேசினாருங்க, எதிர்ப்பு ஸ்டாண்ட் தான். மார்ச் மாசம் பேசியிருக்காரு, ஏப்ரல் மாசம் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். ஏன் உங்களுக்கு அதுக்குள்ள டென்ஷன்? ஒரு மாசத்துக்கு ஒரு கணக்கு வரும். அது பிஜேபி மாத்தி பேசுங்க, ஏடிஎம்கே என்னங்க அவசியம் வருது? அரசியல் அப்படிதானங்க ஐயா. அரசியல நான் என்ன கேட்கிறேன், தொண்டர்கள் வந்து அவரு சொல்றாரு, அதே அவர் கட்சியில் இருக்கிற இன்னொரு தலைவர் என்ன சொல்றாரு, இது வந்து மோடிஜி வந்து உலகத்திலே சிறந்த பிரதமர்னு சொல்றாரு. இப்போ அதையும் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க. அவரும் ஒரு அதே கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் தானே, அது அவருடைய கருத்து சொல்றாரு. செங்கோட்டையன் நிலைப்பாட அப்ப உலகத்திலே முக்கியமான தலைவர் தானே சொல்றாரு, இப்ப பெரிய தலைவர்னு சொல்றாருல்ல. அப்ப அவர் இப்ப மீண்டும் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஏன் அவர் வந்து ஓட்டு கேட்கல? ஏன் எதிர்த்தாப்புல போய் ஏடிஎம்கே தனியா நிக்க வச்சாங்க? இல்லைங்க, அவர் இப்ப சொல்றாரு காலம் தவறுது, அவருக்கு புரிஞ்சிருக்கு, முதல்ல வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோமோன்னு இப்ப ஃபீல் பண்றாங்க. அது போல அவங்க கட்சியில நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சோ எல்லாமே வந்து காலத்துல வந்து ஒரு முடிவு வந்து யார் எடுத்தாலும், எங்க கட்சியில எடுத்தாலும் தப்பு எடுக்கலாம், ஓகே, அவங்க கட்சியில எடுத்தாலும் தப்பு எடுக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய எம்எல்ஏ அம்மா வானதி அம்மா சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அகைன்ஸ்டாக ஒரு மெகா கூட்டணியை கொண்டு போறதுல பிஜேபி முழுக்க வீச்சா இருக்கு. அதுல எல்லாரையும் ஒன்னா சேர்ப்போம். ஏன் இன்னைக்கு வந்து இவரு தான் விஜயோட பேசுறாருன்றீங்க. நாங்க வந்து எல்லாரும் திமுக யாரெல்லாம் எதிரிகளா இருக்கிறாங்களோ எல்லாரும் ஒன்று சேர்க்கறதுல பிஜேபி எங்க தலைவர் முன்னாடி இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.